ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட வீட்டோட எம்டி ஹோம் டூர் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்னும் இந்த வீடு வந்து ஃபுல்லாக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி முடியலை. ஸோ ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளாடி என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது லேண்டோட செண்டு பார்த்தீங்க அப்படின்னா 3.75 செண்டு தான். அதுக்கப்புறம் இந்த ஹவுஸோட ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கார்போச் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லுக்கில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா செஸ் பேட்டர்னில் ஃப்ளோரில் வந்து நமக்கு கிராஸ் வந்து ஃபுல்லாக வந்து பதிச்சது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கார்டன் ஏரியாவுக்கு வந்து கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றியே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். இதுதான் வெளி சைடில் இருக்கிறது. அதுக்கப்புறமா இந்த சைடில் கிரில் மாதிரி கொடுத்துருக்க ஏரியா பார்த்திங்கன்னா நமக்கு இண்டோர் பிளான்ட்ஸ் ஏதாவது நமக்கு டெக்கர் பண்ணுறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எங்கள் காரை வந்து நிப்பாட்டினோன்னா கரெக்டாக ஒரு ஆளுக்கு போகிறது மாதிரி தான் ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் கார்போச் ஏரியா மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் உள்ளாடி பார்த்திங்கன்னா இவங்களே இன்டீரியர் ஒர்க் எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிவி யூனிட் பக்கத்தில் இந்த டெக்கரே ஐட்டம் எல்லாமே அவங்களே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் ஏறணும் அப்படின்னாலே இண்டோர் பிளான்ட் வந்து நம்ம மணி பிளான்ட் எல்லாமே வைக்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் நான் இப்போ வைக்கும்போது என்னென்னா எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்கிறனால நிறைய செடியெல்லாம் வாடி போகிறது மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 2 சைடு டெக்கர் ஐட்டமும் இதை வந்து ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 டெக்கர் ஐட்டம் வந்து மாட்டி வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளாடி பார்த்தோன்னாலே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். ஹால் ஆகட்டும் எல்லாமே ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் எல்லாமே இது வச்சுருக்காங்க. நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா இதெல்லாமே மாற்றிட்டு நம்ம இண்டோர் ரியல் பிளான்ட் எல்லாமே வைக்கணும் அப்படின்னு தான் நினச்சிருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம சோஃபாவுக்கு கார்னர் சோஃபா போட்டோம் அப்படின்னா நமக்கு இது லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பக்கத்தில் தான் வந்து நான் சொன்னேன்ல இண்டோர் பிளான்ட் இதெல்லாமே வுட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. வுட்டில் பண்ணி மணி பிளான்ட் எல்லாம் வைக்கும்போது ரொம்பவே லுக் வைஸ் சூப்பராகவே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ரிச் லுக்கு கொடுக்கும் நம்ம வீடை பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் நம்ம ஏறினதுமே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீளமாக இருக்குது. ஆனால் அகலம் கொஞ்சம் கம்மி, ஆனால் நீளமாக இருக்குது. இது சென்டரில் நம்ம வந்து பெட்டு போட்டோம் அப்படின்னா 2 சைடு இது வந்து நான் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் ஹோம் டூரில் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஹோம் டூரில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து எந்த மாதிரி பெட்டு வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஆல்ட்ரு எல்லாமே பண்ணியிருக்கோம். அது என்ன மாதிரி ஆல்ட்ரு பண்ணோம் அப்படிங்கிறதும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா டோர் பெட்ரூமில் வந்து கபோர்டு டோர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டோரை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து பெட்டு போட்டோம் அப்படின்னா டபுள் டோராக வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ வந்து ஸ்லைடிங் டோராக நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வாசல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தோன்னா கிட்ஸ் பெட்ரூம், அதாவது இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப அடிக்கிற கலராக இல்லாமல் லைட் கலரில் கொடுத்துருக்குறது நமக்கு வீடு வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வாலில் பார்த்திங்க ஃபுல்லாக எல்லாமே இது வந்து டைல்ஸ் ஒர்க்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கபோர்டு ஒர்க் வந்து எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அது வழியாக நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கிச்சனுக்கு டைனிங் ஏரியாவுக்கு போகலாம். நம்ம வந்து டைனிங் ஏரியாவில் இருந்தால் நம்ம டிவி பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிச்சனும் டைனிங் ஏரியாவும் இப்படி பார்க்கும்போது ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆனால் நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கும்போது ஓரளவு சின்னதாக தான் இருக்குது. இதுதான் நம்மளோட கிச்சன். ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒயிட் கலர் தீமில். அதுக்கப்புறம் இதில் வந்து நாங்கள் எல்லா எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாமே சிம்னி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் ஃபிட் பண்ண எங்கே வந்து எல்லாமே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லி மாடுலர் கிச்சன் கிடையாது, செமி மாடுலர் கிச்சன் தான். நம்ம கபோர்டு எல்லாமே வந்து உள்ளாடி நார்மல் ஷெல்ஃப் மாதிரி தான் இருக்குது. இப்போ கட்லரி ட்ரே மட்டும்தான் இருக்குது. கட்லரி ட்ரேயும் அப்புறம் வந்து பிளேட் வைக்கிற ட்ரே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா டைனிங் ஏரியா. இதில் எல்லாமே வந்து பிளான்ட் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சுருக்காங்க. இனி நம்ம வந்து இண்டோர் பிளான்ட் எல்லாமே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளானில் இருக்கேன். நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.